வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஆந்திரா சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது அடுப்பை நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா அந்த வாசனை வர்ற வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு முழு பூண்டில் பாதி பூண்டளவு நான் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 20 பல் வருது. கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். சிக்கன் நம்ம அதுக்குள்ளே மேக்னேட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் நீங்கள் வாங்கிக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஒருக்க கலந்து வச்சிடலாம். இது 20 நிமிஷம் போல் இது அப்படியே ஊறட்டும். நல்லா கலந்தாச்சு. ஈவனாக எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணியாச்சு. அது அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்த மசாலா பவுடர் பொருளெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா வெறும் பவுடர் கூட நீங்கள் இதில் சேர்த்து பண்ணி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிப்பு ஜாமான் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு அது உள்ளே சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலந்து வச்சு சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாறி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் கண்ணாடி பதம் வந்தது அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே மிதமான தீயிலே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அதில் நான் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஜாரளமான தண்ணியும் சேர்த்துட்டு இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் பவுடராக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சிக்கன் இன்னமும் நல்லா ட்ரையாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி கலந்து கிரேவி மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் இதை சேர்த்துட்டு உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தில் போட்டாச்சு. உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இது நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நல்லா குக் ஆனோடனே மேலால் பச்சை கருவேப்பிலை இலையும் மல்லி இலையும் பொடுசாக கிள்ளி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்திங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆந்திரா சிக்கன் ஃப்ரை அழகாக தயாராகிடுச்சு. மழை டைமில் நல்ல சூடாக சாதம், மிளகு ரசம், தக்காளி ரசத்தோட இந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிடலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.